நண்பர்களே, இன்று வேதாந்தம் என்பது பற்றி அறிவோமா? வேதாந்தத்தின் வரலாற்றை 2 காலகட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று பிரம்மசூத்திரங்கள் இயற்றப்படுவதற்கு முந்தையது. மற்றொன்று பிரம்மசூத்திரங்கள் எழுதப்பட்ட பிறகு வளர்ச்சி பெற்ற பள்ளிகளை உள்ளடக்கியதாகும். பொதுக்காலம் 11ஆம் நூற்றாண்டு வரை வேதாந்தம் ஒரு புற சிந்தனை பள்ளியாகவே இருந்தது. வேதாந்தம் உத்தர மீமாம்சா என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்து தத்துவம் மற்றும் உரை விளக்கத்தின் 6 ஆஸ்திக மரபுகளுள் ஒன்றாகும். வேதாந்தம் என்ற வார்த்தையின் அர்த்தம் வேதங்களின் முடிவு என்பதாகும். மேலும் உபநிடதங்களில் உள்ள யூகங்கள் மற்றும் கணக்கீடுகளிலிருந்து தோன்றிய அல்லது சீரமைக்கப்பட்டு மறு விளக்கம் செய்யப்பட்ட கருத்துக்களை உள்ளடக்கியது ஆகும். வேதாந்தம் பக்தி, அறிவு மற்றும் விடுதலை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. வேறுபாடு மற்றும் வேற்றுமையின்மை எனப்படும் பேதம், இரட்டையற்றது எனப்படும் அத்வைதம் மற்றும் வைணவ மரபுகளான இரட்டைத்துவம் சார்ந்த இருமையற்றது எனப்படும் துவைதத்வதம், தகுதி வாய்ந்த இருமையற்றது எனப்படும் விசிஷ்டாத்வைதம், இருமைவாதம் எனப்படும் துவைதம், தூய இருமையற்றது எனப்படும் சுத்த துவைதம் மற்றும் சிந்திக்க முடியாத வேறுபாடு மற்றும் வேற்றுமையின்மை எனப்படும் அச்சிந்தியா பேத அபேதம் ஆகியன வேதாந்தத்தின் முக்கிய மரபுகளாகும். அத்வைத வேதாந்தம் மற்றும் நவ வேதாந்தம் தவிர பெரும்பாலான முக்கிய வேதாந்த பள்ளிகள் வைணவத்துடன் தொடர்புடையவை. அவை விஷ்ணு தொடர்புடைய வெளிப்பாடாக புரிந்து கொள்ளப்படும் கடவுள் பக்தியை வலியுறுத்துகின்றன. மறுபுறம் அத்வைத வேதாந்தம் ஆஸ்திக பக்தியை விட ஞானம் மற்றும் ஞான யோகாவை வலியுறுத்துகிறது. வேதாந்தம் என்பது 2 சொற்களால் ஆனது. வேதம் என்பது 4 புனித வேத நூல்களை குறிக்கிறது. அந்தம் என்பது முடிவினை குறிக்கிறது. உபநிடதங்கள் அதன் வெவ்வேறு அர்த்தங்களில் வேதங்களின் முடிவாக கருதப்படலாம் என்கிறது. அவை வேத காலத்தின் கடைசி இலக்கிய பொருட்கள் என்றும் வேத தத்துவத்தின் உச்சத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்றும் பிரம்மச்சரிய கட்டத்தில் கடைசியாக கற்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டன என்றும் குறிப்பிடப்படுகிறது. முக்கிய வேதாந்த பள்ளிகளின் எண்ணிக்கை குறித்து அறிஞர்களிடையே வேறுபாடு உள்ளது. சிலர் 3 என்றும் சிலர் 6 என்றும் வகைப்படுத்துகின்றனர். அவை நியாயா, வைசேஷிகா, சாங்கியம், யோகம், மீமாம்சம் மற்றும் வேதாந்தமாகும். பேதம் எனப்படும் துவைதாத்வைதம் அல்லது ஸ்வாபிகா பேத எனப்படும் வைஷ்ணவம் நிம்பர்கா மற்றும் ஸ்ரீனிவாசாச்சாரியார் ஆகியோரால் நிறுவப்பட்டது. அத்வைதம் எனப்படும் மதத்துவம் பொதுக்காலம் 6 முதல் 8ஆம் நூற்றாண்டுகளில் கௌடபாதர் மற்றும் ஆதி சங்கராச்சாரியாரால் பரப்பப்பட்டது. விசிஷ்டாத்வைதம் பொதுக்காலம் 1017 முதல் 1137 காலகட்டத்தில் நாதமுனி, யமுனா மற்றும் ராமானுஜர் ஆகியோரால் பரவலாக்கம் செய்யப்பட்டது. தத்துவவாதம் பொதுக்காலம் 1199 முதல் 1278 வரை மத்வாச்சாரியார்களால் நிறுவப்பட்டு ஜெயதீர்த்தா மற்றும் வியாசதீர்த்தா ஆகியோரால் பிரச்சாரம் செய்யப்பட்டது. சுத்தாத்வைதம் என்ற வைஷ்ணவ வேதாந்தம் பொதுக்காலம் 1479 முதல் 1531 வரை வல்லபாச்சாரியாரால் நிறுவப்பட்டது. அச்சிந்திய பேத அபேதா என்ற வேதாந்தம் பொதுக்காலம் 1486 முதல் 1534 காலகட்டத்தில் சைத்தன்ய மகாபிரபுவால் நிறுவப்பட்டு கௌடிய வைஷ்ணவரால் பிரச்சாரம் செய்யப்பட்டது. வேதாந்தம் என்ற சொல்லுக்கு வேதங்களின் முடிவு என்று பொருள். வேதாந்தம் ஞானகண்டம் அல்லது வேதங்களின் அறிவு பகுதியை பற்றியது. இது உபநிடதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மனிதர்களுக்கான தெய்வீக அல்லது முழுமையான யதார்த்தத்திற்கும் இடையிலான உறவு குறித்து அந்தந்த கருத்துக்களின் வெளிச்சத்தில் உபநிடதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் போன்றவற்றை விளக்கும்
வெவ்வேறு தத்துவ மரபுகளை உள்ளடக்கியதாக வேதாந்தத்தின் பொருள் பின்னர் விரிவடைந்தது. நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய காணொளிகளை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.